இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்ரா 10:3. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம், நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. இந்த வசனத்தை கொடுத்துக்காக நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் அந்நிய தேவர்களை வணங்குகிற மனுஷிகளை திருமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவனை வழிபட ஆரம்பித்தாங்க. அதனால தான் தேவன் இப்படி சொன்னார். தேவனுக்கு எந்த மனுஷர்களும் ஆகாதவங்க கிடையாது, எல்லாரையும் தேவன் தான் படைச்சார். அப்போ தேவன் அருவருப்பாக நினைக்கிறது அந்நிய தேவர்களை மட்டும்தான், மனுஷர்களை இல்லை. சரி, இந்த வசனத்தில் அந்நிய ஸ்திரீகளை போக சொல்லிடுறோம்னு இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க. என்னமோ இப்போ தான் தேவனுடைய கட்டளையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க. தேவனுடைய கட்டளை முன்னாடி இருந்தே தெரியும் தானே, அப்போ இருந்தே சரியாக வாழ்ந்துக்கலாம்ல. இப்போ இவங்க அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் தள்ளி வச்சதுனால பாதிப்பு இந்த அந்நிய பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான். ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடியே சரியாக தவறாக நமக்கு தெரியும், ஆனாலும் நம்மளுடைய லாபத்துக்காக சந்தோஷத்துக்காக தவறான காரியத்தை ஈஸியாக செஞ்சிடறோம். தண்டனையை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தேவன் இருக்கிறாருன்னு உணர்றோம். தவறு செய்கிறதுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறாருன்னு உணர மாட்டேங்கிறோம். இதில் சில பேர் இருப்பாங்க, தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் தவறுகளை திருத்தாமல் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சரி, தேவன்கிட்ட வரும்போது நம்மளை சேர்த்துக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால் யாருக்கும் பாதிப்பை உண்டாக்காமல் தவறுகளை திருத்தி தேவனிடத்தில் சேர்வோம். ஆமேன்.